கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 72 சங்கீதம் 12 வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எளியவர்களை பற்றி கரிசனை உள்ள தேவன். எளியவர்கள் கூப்பிடும் பொழுது பொதுவாக ஜனங்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. சில வேளைகளிலே அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள், சில வேளைகளிலே அதை கண்டு காணாமல் போவார்கள். ஆனால் நம்மை படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த இந்த பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எளியவன் கூப்பிடும் பொழுது, உதவியற்ற சிறுமையானவன் கூப்பிடும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்கிறவர், அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 69 சங்கீதம் 33 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். எளியவர்களின் விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 9 18 வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எளிமையானவர்களை நேசிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கிறவர். அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 16 வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிறவற்றை தேவன் நமக்கு தருவார். நம்மை துன்பங்களிலிருந்து விடுவிப்பார், கட்டுகளிலிருந்து விடுவிப்பார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். அதே போன்று நாமும் கூட ஏழை எளிய ஜனங்கள், நம்முடைய உதவிகளை எதிர்பார்த்திருக்கிற ஜனங்களுக்கு நாம் நம்முடைய இரக்கத்தை காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்வோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே ஏழை எளிய ஜனங்களுக்கு, கூப்பிடுகிற ஏழை எளிய ஜனங்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறீங்க. அதே போன்று நாங்களும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், அநேக ஜனங்கள் கூப்பிடும் பொழுது நாங்களும் அவர்களுக்கு செவி கொடுக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.